நிச்சயமா இன்று மார்கழி மாத இசை மழை என்று சொல்வார்களே, அப்படி இன்று அமெரிக்காவிலே இங்கிருந்து சென்று அங்கு வென்று அங்கிருந்து வந்து இங்கு இருக்கிற அனைத்து உலகிலும் இருக்கிற சங்கீத வித்வான்களையும் விதுஷிகளையும் கௌரவப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற, அது மட்டுமல்ல வளர்ந்து வரும் இசை கலைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு ஆரம்பித்திருக்கின்ற யூத் அசோசியேஷன், யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், யாடா என்று சொல்கிறார்கள். இனிமேல் அந்த வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பணியினை, மகத்தான பணியினை எங்கே செய்திருக்கிறார்கள்? சிபி, ஆமா, எம்பவர் யூத் என்ரிச் கல்ச்சர், ரொம்ப பெரிய விஷயம். இந்த கிளி கொஞ்சம் சங்கீதத்திற்கென்றே ஏற்பட்ட ஒரு சிபிஆர், ராமசுவாமி ஃபவுண்டேஷன், இந்த பேர் என்ன, சிபிஆர் கன்வென்ஷன் சென்டர். இதுல வந்து யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மேடை கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஹால் கிளி கொஞ்சுகிறது. சுற்றுப்புறத்திலே ஒரே மரங்களும் பறவைகளும் நம்மை இசைபாடி வரவேற்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு ரம்யமான இடத்திலே ரம்யா அவர்கள், பேருக்கு ஏற்றாப்புல எல்லாருக்கும் நல்ல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ரம்யா ரங்கநாதன் அவர்களும் மற்றும் அவர்களுடைய சகபாடிகளும் சேர்ந்து மிகவும் உயர்ந்த முறையிலே இன்று ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். 2 நாள் ஃபங்க்ஷன், 6 நாள் ஃபங்க்ஷன். அதாவது இனிமே வந்து ஒரு புதுசா ஒரு கண்ட்ரி பிறந்து வரணும். உலகத்துல எந்த கண்ட்ரிலாம் நம்மளுடைய சங்கீதம் போயிருக்கோ அங்கேருந்துலாம் கலைஞர்கள் வந்து இங்க வந்து பாடுகிறார்கள். இது வந்து மேல மேல வளரணும். இதை வந்து எத்தனாவது வருஷம்? 5வது வருஷம். மேல மேல, ஆமா, இது வந்து என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் எல்லோரும் ரசிகர்கள், அமைப்பாளர்கள், ரசிகர்கள், மீடியா எல்லாருடைய கோஆபரேஷனோடையும் வாழ்த்தோடையும் இது சிறக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.